மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளரான சீதாராம் யெச்சூரி தற்போது காலமாகி இருக்கிறார். அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். அப்படின்னா அதற்கு முன்னதாக என்னென்ன மாதிரியான படிநிலைகளில் எல்லாம் அவர் வேலை பார்த்திருந்தார், எதிலெல்லாம் பங்காற்றிருந்தார் அப்படிங்கிற முழு விவரங்களை முன்னாடி வழங்கியிருந்தீங்க. இவர் சமீபத்தில் இவருடைய பொலிட்டிக்கல் நகர்வு அப்படிங்கிறது எப்படி இருந்தது, லாஸ்ட்டாக அவர் எந்த ப்ரோக்ராமில் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விவரங்களை உங்களால் நினைவு கூற முடியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவு இந்திய அரசியலில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்திய அரசியலை பொறுத்தவரையில் அல்லது இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் கூட இடதுசாரி இயக்கம் என்பது, இடதுசாரி அமைப்புகள் என்பது மிக முக்கிய பங்காற்றி இருக்கின்றன. சுதந்திரத்திற்கு முன்னும் சரி, சுதந்திரத்திற்கு பிறகான இந்தியாவிலும் சரி, இடதுசாரி அமைப்புகளும் சரி, இடதுசாரி இயக்கங்களும் சரி, அரசியலை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இடதுசாரி இயக்கங்கள், அதிலும் குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த இடதுசாரி இயக்கங்களாக அறியப்படுகிறவர்கள். இந்த கட்சிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியானது மிக முக்கியமான இந்த கட்சிகளில் ஒரு முதன்மையான அமைப்பாக அது செயலாற்றி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது. கேரளத்தில் தற்போது அந்த கட்சி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்திய அரசியலை பொறுத்தவரையில் வலதுசாரிகள், இடதுசாரிகள் மையமாக செயல்படக்கூடியவர்கள், பல்வேறு விதமான சித்தாந்தங்கள், கொள்கைகளை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இதில் இடதுசாரிகளுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது சுதந்திரத்திற்கு முன்பும் சரி, சுதந்திரத்திற்கு பிறகான இந்திய அரசியலையும் சரி தீர்மானிப்பதில் இடதுசாரிகள் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது. மத்திய அரசில் அவர்கள் இடம்பெற்றிருந்த காலங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் சீதாராம் யெச்சூரி. அவர் இளமை காலம் தொட்டே மாணவ பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபாடு கொண்டவர் என்பதை விட போராட்டங்களில் அவர் நேரடியாக பங்கேற்றவர், நெருக்கடி நிலையை எதிர்த்தவர், நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது தலைமறைவாக இருந்தவர், அதற்காக கைது செய்யப்பட்டவர். அதே போல எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர் அமைப்பில் சேர்ந்து செயல்பட்டவர். அதில் கீழ்நிலையிலிருந்து அதனுடைய தலைமை பொறுப்பு வரை அவர் உயர்ந்தவர். பல்வேறு போராட்டங்களின் ஊடாக அவர் அந்த எஸ்எஃப்ஐ அமைப்பில் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து அதனுடைய தலைமை பொறுப்பு வரை உயர்ந்தவர் என்பதை பார்க்கிறோம். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் கூட அவர் இணைந்து அந்த கட்சியிலும் ஒரு உயரிய பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்பு வரை உயர்ந்தவர் என்பதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய கொள்கை பிடிப்பு மட்டுமல்ல, அவர் போராட்ட களத்தில் நேரடியாக பங்கேற்கக்கூடியவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இடதுசாரி இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக அறியப்படுவராக இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தற்போது அந்த கட்சி சுதந்திர இந்தியாவில் அது தொடக்கத்தில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதன் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வளர்ச்சி என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 1991 ஆண்டுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான பின்னடைவு நிலை என்பது இருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இடதுசாரி இயக்கம் பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது.